யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? ஐயோ பாவம். ஏமா இந்த குழந்தைக்கு வைத்தியம் ஏத்தி பார்க்கலையா நீ? எல்லாம் பார்த்தாச்சுங்கய்யா, ஒன்றும் சரி வரல. எவ்வளோ காசு பணம் தான் செலவு பண்றது? உன்னால பிடிக்க முடியாது. ஓடிரு ஓடிரு ஓடிரு. ரொம்ப அடிபட்டிருக்கோ? இப்ப எப்படி இருக்குதான்? டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல ஜீரோ பாக்குற மாதிரி உத்து பாக்குறீங்க? டேய் கேடி, நீ எங்க இருந்த சமையல்காரன் சொல்லிக்காம போயிட்டான். சமையல் வேலை கேட்டு வந்தா. சரி 2-3 நாள் தானே இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம். முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். ஈஸ்வரிமா, ஏன் எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? முதலாளி, எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாயா நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிமா, உங்களை இப்பதான் புடவையில முதலா பாக்க. புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி. இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்தில் நடந்தது மறந்த மாதிரி தெரியல. மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரி அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை பார்க்க. ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா, நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அடிபட்டா பழசுதான் மறந்து போகும். ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சே. முருங்காய் சாப்பிட்டாதான் மூடு வரும்னுவாங்க. இங்க என்னடா முருங்காய்க்கே மூடு வந்துருச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கரைய முடிஞ்சது நான் பேசினபடி பணத்தை கொடுத்துட்றேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் என்ன, தாய் பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்பேன். மாயா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் கத்திட்டு? என்னாச்சு? என்ன ரூம் எல்லாம் இப்படி கிடக்குது? எப்படிமா அது? தெரியலப்பா, பீரோ ஃபுல்லா தண்ணியா இருக்கு. மேல பைப்லைன் உடைஞ்சிருக்கு. அதுல இருந்து பீரோல தண்ணி இறங்கி இருக்கும். ஐயோ, பத்திரம் எல்லாம் தண்ணி நனைஞ்சு அழிஞ்சு போச்சே. இப்ப என்னங்க பண்றது? பத்திரம் ரெடி பண்ண 2-3 வாரம் ஆகும். நீங்க வேணா ஊருக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நாங்க ரெடி பண்ணி வச்சிடறோம். ஊருக்கு போயிட்டு வரதெல்லாம் நடக்காத காரியம். தம்பி, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எனக்கு நிறைய தெரிஞ்ச பசங்க இருக்காங்க. நேரில் போனா 2 நாள்ல வேலையை முடிச்சிடலாம். இருந்து வேலை முடிக்கிறது தான் சரின்னு தோணுது. அதுதான் கரெக்ட். வாங்க போலாம். அவசியம் நீங்க போகணுமா? ஆமா, போனா சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பலாம்ல. ஏ, எனக்கு என்னமோ இங்க நடுக்கத்துல பார்த்தா பயமா இருக்கு. பயமா? என் கூடயே இருங்களே ப்ளீஸ். அதான் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஜஸ்ட் 2 daysல வந்துடுவேன். அது வரைக்கும் கண்டதே நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாம ரிலாக்ஸ்ட் ஆயிரு. ஓகே? அவசரமா திருநெல்வேலிக்கு போறதுனால நேர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க முடியல. அவசியம் என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வந்துடணும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருவோம். நன்றி. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை பாருங்க. கிளம்பலாமா? போலாம் தம்பி.